இது தள்ளி போடுகிற விஷயமா இது? ப்ரொக்ராஸ்டினேஷன். அதை தான் நெடுநீர்னு சொல்கிறார். நெடுநீர், மறவி. இப்போ நான் சொன்னேன் அதுதான் மறதி. சில சமயம் நாங்கள் இப்போ நிறைய பேப்பரில் ஏகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். முக்கியமான டாபிக்ங்க, நிறைய ப்ரிப்பேர் பண்ணல, ராத்திரிலாம் முழித்து ப்ரிப்பேர் பண்ணி பேப்பரை வீட்டிலே விட்டு ட்ரெயின் இருக்கும். அப்புறம் என்ன பயன் அதில்? மறவி, மறந்து போகிறது. நெடுநீர், மறவி, மடி. மடினா ஒன்றும் இல்லை, சோம்பல். சிம்பிளாக சொல்ல போனால் சோம்பல். பார்த்துக்கலாண்டா மச்சான், அப்புறமா வரும்போது. இதுதான் சோம்பல். நெடுநீர், மறவி, மடி, துயில். துயில்னா நீங்கள் சரியாக ராத்திரி படுத்து காலையில் மட்டும் தூங்குறீங்களே, அந்த துயில் தேவை. சில பேர் 2 மணிக்கு தான் அந்த பிள்ளைங்க படுக்குது, 2 மணிக்கு தான் படுக்குது. அது மட்டும் ஃபோனில் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குது. நாம் ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு 2 வெளிச்சத்துக்கு நடுவில் பண்ணாலே நாம் கல்ச்சருக்கு பதிலாக வல்ச்சர்னு அடிச்சிட்டேன். கல்ச்சர் அடிக்கிற பதிலாக வல்ச்சர்னு அடிச்சிட்டேன். இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணாடி வேணாம், வெளிச்சம் வேணாம், போர்வையை போட்டுக்கிட்டே அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு தப்பு இல்லை. 3 மணிக்கு தூங்குது, காலையில் எப்போ எழுந்திரிக்குது? ஏர்லி மார்னிங் 11 o'clock எழுந்திருக்குது. இந்த துயில், அதாவது முறையில்லாத நேரங்களில் தூங்குகிற துயில். அதான் சொல்றாரு, நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ம் கெடு நீரார் காமக்கலை. நீ கெட்டு போறவை இதை தாண்டா செய்வான்ற.